இந்த உலகத்துல எவ்வளவோ காதல் கதைகள் இருக்கலாம். ஆனா ஒரு கடவுள் அழுதது இந்த காதலுக்காகத்தான். தட்சன் என்ற மன்னனின் மகள் சதி. அவளுக்கு சிறுவயதில் இருந்தே காட்டில் யோகியாக இருக்கும் சிவபெருமான் மேல்தான் காதல். தட்சனுக்கு சிவனை பிடிக்காது. மயானத்தில் இருப்பவன் எனக்கு மருமகனா என்று கர்வம் கொண்டார். ஆனாலும் சதி விடாப்பிடியாக சிவனை மணம் முடித்தார். ஒருமுறை தட்சன் ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்தினார். எல்லா தேவர்களையும் கூப்பிட்டார். ஆனால் தன் மகளையும் மருமகனையும் கூப்பிடவே இல்லை. சதிதேவி அப்பா கூப்பிடவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் போய் வருகிறேன் என்று சிவனிடம் அனுமதி கேட்டுப் போனார். அங்கே தட்சன் சதிதேவியை சிவனுக்கு முன்னாலேயே கேவலமாக பேசினார். தன்னுடைய கணவனுக்கு நடந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அந்த யாக தீயிலேயே விழுந்து சதிதேவி உயிர் நீத்தார். இதை கேள்விப்பட்ட சிவனின் கோபம் பிரபஞ்சத்தையே உலுக்கியது. அவர் தன் ஜடாமுடியில் இருந்து வீரபத்திரரை உருவாக்கி தட்சனின் யாகத்தை அழித்தார். சதிதேவியின் உடலை தூக்கிக் கொண்டு சிவன் பிரபஞ்சமெங்கும் பித்து பிடித்தவர் போல ஆடிய ருத்ர தாண்டவம்தான் உலகத்தையே அதிர வைத்தது. பிறகு விஷ்ணு தன் சக்ராயுதத்தால் அந்த உடலை துண்டாக்க அவை விழுந்த இடங்கள்தான் 51 சக்தி பீடங்கள். சிவன் சதி காதல் தோற்கவில்லை. அது பார்வதி என்ற மறுபிறப்பிற்கு காத்திருந்தது.